ஈரான் தாக்குதலிலே ஒரு உதாரணத்திற்கு ஒரு இடத்தை காட்டு ஒரு உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை காட்டின ஒரு நிகழ்வினை, அதாவது பஹ்ரைனில் உள்ள பஹ்ரைன் தலைநகர் மனாமாவிலே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். அதாவது 28ஆம் தேதி இப்படி இருக்கின்றது, இந்த இடங்கள் எப்படி இருக்கின்ற பாருங்கள். அதன் பின் ஈரான் தாக்குதல் 1ஆம் தேதி தாக்குதல் நடத்துகிறது. பிறகு அந்த இடங்களே தரைமட்டமாகி கருப்பாக மாறிவிட்டன. அந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்கலாம். இது தாக்குதலுக்கு முன்பு எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும். இந்த மிக மோசமான ஒரு சம்பவம் இது பாருங்கள். 3 இடங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன. தாக்குதல் 28ஆம் தேதி, அடுத்த 12 மணி நேரம் கழித்து 1ஆம் தேதி காலையில் பார்க்கும்போது அந்த 3 இடங்கள் சுத்தமாக காணாமல் போயிருக்கின்றன. அந்த அளவுக்கு தாக்குதல், ஈரானுடைய தாக்குதலும் அதனுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது பஹ்ரைனின் தலைநகரான மனாமா பகுதியில் ஏற்பட்ட ஒரு தாக்குதலின் காட்சிகள். இதை மிக தெளிவாக பார்க்கலாம். முன்பு எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின்பு எப்படி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறோம். இது போன்ற தாக்குதல்கள் என்பது தொடர்ந்து அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றதான் கூற வேண்டும். அதே போன்று நமக்கு சில பிரத்யேக காட்சிகள் ஈரானில் இருந்து கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவின் தாக்குதல் என்பது உக்கிரமாக இருந்திருக்கிறது. அந்த உக்கிர தாக்குதலிலே டெஹ்ரான் தலைநகர் ஈரானின் தலைநகரான டெஹ்ரானிலே காந்தியின் பெயரிலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது. காந்தி மருத்துவமனை என்பது மிக பிரபலமான ஒரு மருத்துவமனை. அந்த காந்தி மருத்துவமனை என்பது நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த மருத்துவமனை அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதலிலே சிக்கி சிதறுண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அந்த மருத்துவமனை உண்டு இல்லை என்று ஆக்கியிருக்கிறார்கள் தாக்குதலின் காரணமாக. மற்ற கட்டிடங்கள் இல்லை, ஆனால் காந்தி மருத்துவமனை, அகிம்சைக்கு பெயர் போன, அமைதிக்கு பெயர் போன மகாத்மா காந்தியின் பெயரிலே இந்த மருத்துவமனை இருக்கிறது. காந்தி மருத்துவமனை இந்த டெஹ்ரானிலே. அந்த காந்தி மருத்துவமனையின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மருத்துவமனை டெஹ்ரானிலே இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டிடத்தில் உள்ள மருத்துவமனையின் உள்ளே இருக்கின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அங்குள்ள சில சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் நமக்கு அனுப்பிய காட்சிகளே மருத்துவமனை உள்ளே செல்கின்ற காட்சிகள், மருத்துவமனை உள்ளே அந்த உள்ளே காண்கின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது அந்த மருத்துவமனையின் உள்ளே சிதறி கிடைக்கின்ற காட்சிகள், அந்த காட்சிகளை எல்லாம் நாம் தற்போது பார்க்கின்றோம். யாருமே இல்லை, பல 100 நோயாளிகள் உள்ளே இருந்தார்கள். தற்போது அனைவருமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அந்த மருத்துவமனை உள்ளே யாருமே இல்லை. காந்தியின் மருத்துவமனைக்கு இந்த கதி டெஹ்ரானில் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், போரின் உக்கிரம் என்றால் மருத்துவமனையை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.